Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையில உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் அப்பா சாட்சிகளை சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதித்தேன் ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. உடனே பாடி துதித்தேன் ஆனந்தம் ஆனந்தமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசத்தை நமக்குள்ளே கிருபையாய் துவக்கி நடத்துகிற நம் கர்த்தர் இது நம்முடைய விசுவாசம் என்று நாம் சொல்ல முடியாது. எனவே நாம் ஒருவரையும் விசுவாசத்தில் அற்பமானவர்களாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் யாரை அற்பமாக நினைக்கின்றோமோ அவர்கள் சில நேரங்களில் நாம் பயப்படக்கூடிய அளவிற்கு உற்சாகமாக கர்த்தருக்குள் விசுவாசத்தில் மேலோகினவர்களாக வாழ்வதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஏனெனில் நம்முடைய விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாடு பிதாவின் சமூகத்தில் நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார் என்பதை நாம் மறக்க வேண்டாம். அவரவர்கள் கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவர்களுடைய கூட வருகிறது என்பதையும் மறக்க வேண்டாம். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்துக்கு சாட்சியாக நடந்த ஒரு காரியத்தை நாம் இந்த நாளிலே சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, திருநகைகள் மத்தியிலே அரவாணிகள் மத்தியிலே ஊழியம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருந்த வேளையிலே வேத வசனங்கள் அதிகமாக அவர்கள் கேட்க கேட்க அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. அதாவது என்னவென்றால், நாமும் ஞானஸ்நானம் பெற்று இந்த பாவ வாழ்க்கை விட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று இடத்துல கேட்டார்கள். ஐயா, எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்த ஏரியாவில் பம்பாயில் எங்கள் சபைகள், அதாவது ஞான தொட்டி உள்ள சபைகள் எங்கே இருக்குது எனக்கு தெரியாதுதான் நான் சொன்னேன். அம்மா எங்கே தண்ணி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஞானஸ்நான தொட்டி. நீங்கள் ஏதாவது இடம் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள், ஞான கேட்டுட்டு அந்த பாஸ்டர்கிட்ட நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஐயா, எங்களுக்கு எந்த பாஸ்டரும் தெரியாது, சென்னையிலேருந்து வந்த
உங்களை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், அதனால ஒன்றே ஒன்று செய்யலாம், என் பக்கத்தில் போவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்குது, அந்த அணையில் போய் நம்ம தண்ணி ஞானஸ்தானம் கொடுக்கலாம்னு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது பொது இடம், அங்கே யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சரி வாங்க போகலாம்னு சொல்லி அந்த நாடில் நாங்கள் எல்லோருமாய் புறப்பட்டு அந்த போவாய் லேக்குக்காக நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அது ரொம்ப பெரிய இடமாய் காணப்பட்டது. அதில் நாங்கள் எல்லாம் மேலே நின்று கொண்டிருந்தாங்க. நான் முதல்ல இறங்கி உள்ள கீழே தண்ணீர் இறங்கி யாழ விழருக்குன்னு எனக்கு தெரியல. என் கூட ஒரு பிரதர் வந்தார், அவர் கூட போய் நாங்கள் கீழே போய் இறங்கி நின்று ஒவ்வொருத்தரையாக மேலேருந்து வர சொல்லி வந்து படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வர சொல்லி அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தோம். அப்படி ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த விடையில் அந்த அணைக்கட்டை சுற்றி அதை அதாவது பாதுகாக்கிற மனுஷன் நினைக்கிறேன், அவர் அங்கேருந்து இன்சார்ஜ்னு நினைக்கிறேன். அவர் என்னமோ ஹிந்தியில் கூச்சல் போட்டுக்கிட்டு என்னவோ அதாவது மேலே கூப்பிடுறாரு மட்டும் தெரியுது, தண்ணியில் இல்லாமல் மேலே வாங்கன்னு கூப்பிடுறாருன்னு. பட் எனக்கு ஹிந்தி தெரியாது, என் கூட வந்துருக்கிறவங்களுக்கு ஹிந்தி தெரியும். அப்போ 2-3 அரவாணிகள் ஞானஸ்தானம் எடுத்துட்டு கீழே உள்ள தண்ணியிலே நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க பதிலுக்கு ஏதோ தானியல் ஏதோ பேசுனாங்க அவங்க. நான் பார்த்தேன், என்னடா இது, இந்த ஆடு ஏதோ கூப்பிடுறாரு, மேலே வான்னு சொல்லி கூப்பிடுறாரு, அவர் இன்சார்ஜ் அதனால கூப்பிடுறாரு, ஆனால் இந்த சென்னைக்கு என்னமோ தானியல்னு சொல்கிறாங்களே என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஞானஸ்தானம் குடிச்சிட்டு மேலே வந்து அவர்கிட்ட நாங்கள் ரொம்ப சாரிங்க அப்படின்னு. அப்புறமா இவங்களை கேட்டாங்க, என்னம்மா சொன்னார், நீ என்னவோ தானியல்ல சொன்னீங்க, அது என்னன்னு கேட்டீங்க. இல்லையா, ஒரு 2 நாளைக்கு முன்னாலே இந்த லேக்கில் யாரோ ஒருத்தர் இறங்கி வந்திருக்கிறாங்க, ஒரு பாசம் தான் அவர் சொல்கிறாரு, என்னன்னு தெரியல, அவரை வந்து முதல்ல இழுத்துன்னு போயிடுச்சோ, அதனால் நம்ம உள்ளே இறங்கி நின்னப்போ முதல்ல வந்து இழுத்துட்டு போகுதுன்னு அவர் எதையோ சொன்னார். அதுக்கு தான் நாங்கள் வந்து ஞானஸ்தானத்தை நடுவில் நிறுத்திடக்கூடாதுன்னு அவரை பார்த்து சொன்னோம். எங்கள் தேவன் தானியல்ன்ற ஒரு தேவ மனுஷனை சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றினார், சிங்க கபீரியே போட்டப்போ கூட அவர் காப்பாற்றிட்டாரு, அந்த ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னோம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓ, தானியல்னு சொன்ன உடனே நீங்கள் என்னவோ நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னா நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷமா, இவ்வளோ சின்ன குறுகிய காலத்துக்குள்ள இவ்வளோ தூரத்துக்கு தங்கள் ஜீவனை கூட அற்பமாக எண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் தைரியமாக இருக்கிறத குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த நாளை எல்லாரையும் அழைத்து கொண்டு ஆலயத்துக்கு வந்து நாங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சி மூலமாய் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலே நாம் விசுவாசிகளாய் ஜீவிக்கிற நாட்களிலே ஒருவரையும் விசுவாசத்திலே அற்பமாய் நாம் எண்ணக்கூடாது. ஏனென்றால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் கர்த்தராக இருக்கிறதுனாலே அவர் யாருக்குள்ளே எப்படிப்பட்ட விசுவாசத்தை துவக்குவார் என்று நம்மாலே அதை அளவிடவே முடியாது. நான் இதுக்கு கேட்ட இந்த நல்ல சாட்சிக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து யாரையும் அற்பமாய் எண்ணாதபடி நமக்கு கொடுத்த அளவின்படியாக நாம் இந்த விசுவாசத்தோடு பூமியிலே ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.